வணக்கம் உறவுகளே, வழக்கம் போல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பலவாரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் சந்தையில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நிறைய மழை பெஞ்சதுனால இன்றைக்கி பெரும்பாலும் கடைகள் இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட்லேயே வந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி கடைகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நம்ம வந்த உடனே ஃபஸ்ட்டு கடையிலே பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த ரொட்டேட் ஆகிறது, அதுக்கப்புறம் ரிசீவர் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இந்த பிரிண்டரு, அதுக்கப்புறம் ரேடியோஸ், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோனியோட மியூசிக் பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம ஐபேடு அந்த மாதிரி கூட வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிடியும் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிடி வாக்மேன் ஒன்று இருந்தது, அப்புறம் சோனியோட ஒரு ரேடியோ ஒன்று இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் கிளாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎம் எஃப்எம் ரெண்டுமே வர மாதிரி இருக்கும். நம்ம ரேட்டு கேட்டோம் 350 கிட்ட சொன்னாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லி கேட்டதுக்கு தெரிலன்ட்டாங்க. நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது பார்த்தீங்கன்னா ப்ளோயர் மொபைல் சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மொபைல் ஹீட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பியோட சிபி ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப பழைய மாடல்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ என் கையில் இருக்க இது பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டுடைய ப்ளூடூத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ப்ளூடூத்லாம் கண்டுபிடிச்சப்ப இந்த மாதிரி இதுதான் வரும். சிங்கிள் சைடில் மட்டும்தான் வரும். இதில் இப்போ நம்ம பாட்டுலாம் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரு ப்ளூரே பிளேயர் ஒன்று வச்சுருந்தாங்க, 3D பிளேயர். ஸோ இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. இதில் நம்ம பார்க்கணும், 3D மூவிஸ்லாம் பார்க்கணும்னா 3D டிவி இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டிவிடி பிளேயர்ஸ்லாம் லென்ஸு தான் கோளார் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம செக் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடையில் இந்த போட்டோடைய ஹெட்ஃபோன் பார்த்தோம். ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம எடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்கிட்ட ரேட்டு கேட்டோம். அவர் சொன்ன ரேட்டு உண்மையிலே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா 400 ரூபா கிட்ட சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னார். நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். பட் ஆன் ஆகலை. இதே ஹெட்ஃபோனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால நம்ம அப்படியே வச்சிட்டோம். அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹைஃபை சிஸ்டம், அப்புறம் மியூசிக் பிளேயர் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கிட்டார்லாம் கூட வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேப் மை இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஒன்று இருந்தது. அது ஆக்சுவலாக ஜிபிஎஸ் பார்க்குற மாதிரியான டிவைஸு. பட் அது டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்தது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கெனானோடைய கேமரா ஒன்று இருந்தது. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா பலன்னு டேமேஜே இல்லாமல் இருந்தது. பட் டிஸ்பிளே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருந்தது. இந்த டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா அந்த போலார் ஷீட் மட்டும்தான் போயிருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு அந்த காசுக்கு நம்ம டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க ஓட்டுற மாதிரியான அந்த பைக் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பார்க்க ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இது ஒரு கேமிங் டிவைஸ் தான். வித் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அட்டாச் ஆகி வரும். அதில் அந்த டிஸ்பிளே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான கேமிங் டிவைஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பழைய கடிகாரம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஹெவியான மழை இருந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கடைகள் திறக்கலை. திறந்திருந்த ஒரு சில கடைகள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருட்கள் இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில மொபைல்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். என் கையில் இருக்க இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சோனி எர்சனுடைய W200. இது கொஞ்சம் ரேரான கண்டிஷன் தான். ரொம்ப நாளாக இதை தேடிட்டு இருந்தோம், இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ இது வேணும் அப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி கிடைக்கல. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளிப்ஸோடைய அந்த மியூசிக் பிளேயர் ஒன்று இருந்தது அதே கடையில். அப்புறம் நமக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இதை வாங்கிட்டோம். அடுத்ததாக ஒரு கடையில் இந்த ஹெலிகாப்டர் ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் இல்லை. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோகானுடைய வாக்மேன் ஒன்று இருந்தது, கேசட் போடுற மாதிரியான வாக்மேனு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஹோம் தேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பலவாரம் சந்தையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹோம் தேட்டர்ஸ்லாம் இருக்குது. சவுண்ட் பாரு, ஸ்பீக்கர்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டாகவே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் செக் பண்ணி தராங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளிப்ஸ் பிராண்டோடைய ஒரு ஏர் ஃப்ரையரும் ஒன்று வச்சுருந்தாங்க, ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா சோனியோட வாய்ஸ் ரெக்கார்டர். இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த போலார் ஷீட்டு தான் ப்ராப்ளம். இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லி தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த போலார் ஷீட் சேஞ்ச் பண்ணுறதும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஸோ இதில் இருக்க டேட்டாவை காப்பி பண்ணுறதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சவுண்டு சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க, ஐஃபை சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசியில் ரன் ஆகிற மாதிரியான ஃபேன் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த மைக்ரோஸ்கோப் ஒன்று இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மேலே லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸில் கீழே இது மட்டும்தான் இருந்தது.
ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. பட் அந்த லென்ஸ் மட்டும் தனியாக கிடைக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஐஃபை சிஸ்டம் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்லலாம் மசாஜ் பண்ணுற மாதிரியான டிவைஸ். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் வந்து நிறையா இந்த மாதிரி பலவார சந்தையில் இருக்கும். அப்புறம் என் கையில் இருக்க இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரமாகவே இருக்குது. இது வந்து ஃபுல் செட்டாகவே இருக்கும். இது வந்து 2500 சொன்னார்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கிடையாது, எல்லாமே புதுசு தான். அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரிங்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பேரிங்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் அந்த வண்டிலாம் செஞ்சு விளையாடின அந்த ஞாபகம் வருது. ஸோ அப்படியே நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரேடியோங்க. ஸோ மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதில் பின்னாடி இருக்க அந்த போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்குலாம் அவுட் லைன் எடுப்போம்ல, அந்த லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பக்கத்தில் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PS2 நிறைய ஜாஸ்டிக் கொட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் கட்டாக இருந்தது. இதில் மேலே இருக்க ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் தான். இது வந்து நம்ம மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரியே வரும். பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய டைட்டில்ஸ்லாம் இருக்குது. நம்ம வேணுன்றதை வந்து தேடி பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இது மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருந்தது. பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஸோ இதை எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து மினி வாஷிங் மிஷின். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. மேபி சும்மா வந்து அந்த அலசி போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பேசிக்கோடைய வித்தியாசமான பொருள் இருந்தது. இது என்ன பொருள்னே தெரில. நம்ம ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்தோம், பட் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப்பு, அதுக்கப்புறம் கீபோர்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோப்ரோ மட்டும் தான் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்ம நண்பர் எடுத்து செக் பண்ணி பார்த்தாரு, ஆன் ஆச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோப்ரோ வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ரோல்லாம் இருந்தது. தனுஷோடைய குட்டி படத்து ஃபிலிம் ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ நார்மலாக தேட்டரில் யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் அந்த மிஷின்லாம் இப்போ இருக்குமா என்னன்னே தெரில. ஸோ நம்ம அப்படியே பக்கத்து கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா யமகா பிராண்டோடைய ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது என்ன டிவைஸ்னே தெரில. அப்புறம் ஒரு நண்பர் தான் சொன்னார், இது வந்து ஆக்சுவலாக வந்து எஃப்எம் ரேடியோ மாதிரி தான், நம்ம வந்து ப்ளூடூத் அந்த மாதிரி எதாவது போட்டு சாங் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டும் இல்லை, எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனுடைய ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட சொன்னாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு பார் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கின அந்த ஐபால் பிராண்டோடைய பேரல் ஸ்பீக்கர்லாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த ஹோம் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டாகவே அந்த 5 ஸ்பீக்கர் அப்படியே வச்சுருப்பாங்க பாருங்கள், ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுடைய ட்ரைபாட் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதே கடையில் எக்கச்சக்கமான ஆப்பிளோடைய லேப்டாப்ஸ்லாம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு வெர்ஷனாக இருக்கும், நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி கூட எதாவது இருக்கலாம், இல்லைனா பேர் பார்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த வெங்கல பொருட்கள் அந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த கேமரா ஸ்டாண்டு வந்து பார்க்க நல்லா இருந்தது. 2-3 பேர் வந்து இந்த ரேட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் ரேட்டு பேசி வாங்கிட்டாரு, வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் இந்த இரும்பு பெட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனில் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான இரும்பு பெட்டியாக இருந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண பார்த்தோம், ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஸோ இந்த மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே நம்ம பார்த்தோம் இந்த கடையில். இந்த ஐஃபை சிஸ்டம் எல்லாமே பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மடகாஸ்கர் 3 ப்ளூரே பிரிண்ட் இருந்தது. ஸோ ஒரிஜினல் டிஸ்க்கு தானே செக் பண்ணுறதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஒரிஜினல் டிஸ்க்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சிடிஸ், அதுக்கப்புறம் வந்து கேசட் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இருந்தது நிறையா. ஸோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்சி கார்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டோம் 1500 கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த F1 காரு, அதுக்கப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டரு, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஆர்சி கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது பீஸ் தான், பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. 1500 கிட்ட சொன்னாங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லைட்டோடைய அந்த ஃபுல் செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வெளியே அந்த கேட்டு கிட்ட இல்லைனா வந்து சீலிங்லலாம் வைப்போம்ல, அந்த மாதிரியான லைட் எல்லாமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம் தான், வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா உடஞ்சிச்சுன்னா வந்து வேஸ்ட் ஆகிடும். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வைக்கும்போது ஒரு சிலதெல்லாம் உடச்சி எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்டான மிஷின்லாம் வச்சுருந்தது. இந்த டைல்ஸ் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு கட் பண்ணுறது, ட்ரில்லிங் மிஷினு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 2000 5000 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதாவது
மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சேஞ்ச் ஆகும். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து பிராண்டட் எதுவுமே கிடையாது. மேபி இதுக்கு வாரண்டி கேரண்டிலாம் இருக்குமா என்னன்னு சொல்ல தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம், இல்லை அப்படி இல்லைனா வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஸ்க்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கலெக்ஷன் தான். எல்லா டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்க் தான். லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பீட்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபா நோட் என்ற மிஷின், அதுக்கப்புறம் வந்து அந்த மினி கிரைண்டர் வந்து பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. ஸோ பலவரம் சந்தையை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே பாக்ஸ் பீஸாகவே கிடைக்கும். ஸோ அது வந்து லக்கு தான் ஒரு சிலருக்கு. அப்புறம் என் கையில் இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு தான். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பாக்ஸோட இருந்தது. ஆனால் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து கேமராவில் இல்லை, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்ஸ் பிராண்டோடைய ஹோம் தேட்டர் சவுண்டு பார் ஒன்று பார்த்தோம். ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸ் தான் இருந்தது. நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து பிலிப்ஸ் பிராண்டோடைய இருந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ சவுண்டு பார் வேணும்னு சொல்லி நம்ம இதை கேட்டு வாங்கிட்டோம். இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் அடாப்டர் கூட இருந்தது. அதனால் வந்து சரி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் தள்ளி விளையாடுவாங்களா அந்த மாதிரியான வண்டி இது, 3 சக்கர வண்டி இது. ஆனால் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. அடுத்ததான் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவா பிராண்டோடைய மினி டேப் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது. இது பார்க்க நல்லா ஸ்லிம்மாக அழகாக இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்க முடியல. ஏன்னா நம்ம அந்த சவுண்டு பார் வேறு இன்னொரு கையில் வச்சிருந்தோமா, ஒரு கையில் சவுண்டு பார், ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருந்ததுனால நம்ம எடுத்து பார்க்க முடியல. அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதர் பிராண்டோடைய டைப் ரைட்டிங் மிஷின் இருந்தது. அப்புறம் அந்த சவுண்டு மிக்சர் அந்த பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க பெருசாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைஜூஸோடைய டேப் ஒன்று இருந்தது. இந்த பிரதர் பிராண்டோடைய டைப் ரைட்டிங் மிஷின் தான் வந்து பார்க்க நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் மாதிரி வந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. இந்த பைஜூஸ் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்து ரேட்டு கேட்டுட்டு இருந்தார். நம்ம அப்படியே பக்கத்தில் ஒரு கடைக்கு வந்தோம். ஸோ அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. அதனால் வந்து இதை நம்ம ரேட்டு பேசி வாங்கிட்டோம். ஸோ இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டைப். இது வந்து செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் அந்த சார்ஜிங் போர்ட்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருந்தது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வாங்கிட்டோம். அடுத்ததான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி போஸ்டர்லாம் வாங்கியிருந்தார். அப்புறம் தளபதி விஜய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன், அதுக்கப்புறம் ரொனால்டோ, அந்த மாதிரி நிறையா போஸ்டர் வாங்கியிருந்தார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாராம். நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐவா பிராண்டோடைய ஒரு வாக்மேன் ஒன்று இருந்தது. ஸோ இந்த வாக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க புதுசாகவே இருந்தது, அந்த பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. ஸோ இதை நம்ம நண்பர் ஒருத்தர் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ நம்ம இதை வாங்கலாம்னு நினச்சோம். பட் அவருக்கு வந்து அது வேணும் அப்படின்னாரு. அதனால் வந்து சரி நம்ம வீடியோ மட்டும் கவர் பண்ணிட்டோம். இதில் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் தான். ஆனால் இந்த 2 சேர்லாம் பார்க்கும்போது பாருங்களேன், அந்த கல்யாண வீட்டிலலாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி குஷன் வச்சு பார்க்க நல்லா இருந்தது. அந்த செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் 6 சேர் இருக்குது. 6 சேர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஷன் வச்சு தான் இருந்தது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஃபா செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலரில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்லாம் எப்படி எந்த அளவுக்கு வாங்க வராங்களோ அதே மாதிரி இந்த சோஃபா செட்லாம் வாங்கிறது கூட நிறைய பேர் வராங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வார வீடியோ. நமக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம எதுவுமே வாங்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி வந்தோம். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு பார், அதுக்கப்புறம் இந்த ஐபேடு, இன்னொரு டிவைஸ் ஒன்று வாங்கிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வார வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.